லைஃப் ட்ரை பண்ண காட்டி அப்படி ஆயிருக்கும்டா. வேற எதுவும் இல்லடா. ஒண்ணு இல்லடா. ஓடா வெட்ட. டேய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கனாவை பற்றி வீடியோஸ் போடுறத வந்து நிப்பாட்டிடலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் லிங்க்கு டெலிகிராம் அனுப்புறதும் நிப்பாட்டலான் இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி காலைல 8 மணிக்குள்ளே வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஆனால் நல்லா வியூஸ் போகுது, இல்லைன்னுலாம் சொல்ல. வியூஸ் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து நம்ம சேனலை வந்து நம்பி 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வியூஸும் போயும் ஒரு 10 பேர் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. 5000 6000 வியூஸ் போகுது, ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதனால் நிப்பாட்டிடலான்னு யோசிச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இப்போ இந்த வாரம் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நல்லா ரீச் ஆகி வியூஸ் வந்து அதே மாதிரி 5000 10000 போனாலும் அதுலேருந்து ஒரு 2000 பேர் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் தொடர்ந்து போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் வந்து மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அந்த 100 பேர்த்துக்காக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு 10 பேர் கூட பண்ணலைங்கிறப்ப நம்ம வீடியோ போடுறதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது. என்னையை பொறுத்தவரையிலும் வியூஸ் முக்கியம் கிடையாது. நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தரமான வீடியோஸ் கொடுக்குறோமா, அதுதான் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலோட ஃபஸ்ட் இன்கம் வரப்போகுது. அதுலேருந்து சிறந்த சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஒன்று பார்த்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கிவ் அவேவோ இல்லை கிஃப்டாவோ ஏதாவது ஒன்று தரலான் இருக்கும். அது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த நிறையா பேர்த்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து கமெண்ட் வந்து போடுறவங்களுக்கு, அதாவது வீடியோ போட்ட உடனே டக்குன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி சிறப்பான கிஃப்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கனா மறுபடியும் அடுத்த வாரம்லாம் வருமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் போக பார்ப்போம். இப்போ அவங்க வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரிஞ்சிருத்த கதறிக்கிட்டு இருக்கு. அந்த இதை குடிச்சுக்கிட்டு மிஸ் அவனா ஒன்றும் குடிக்கல. அந்த புஜ்ஜி பாப்பு பார்த்த வேலை தான். அவன் தான் எடுத்து குடின்னு சொன்னது. அவனை வெளிருங்க, சரியா போயிடும். என்னங்கடா நம்ம கரிஞ்சிருத்தையோட காதலி வந்து நம்ம சிறுத்தைக்கே தண்ணி தர மாட்டேங்குது. என்ன ஆச்சு? லவ் யூ புட்டுக்குச்சோ? எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கா இந்த பூஜா? என்னவா இருக்கும்? சரி, அது எப்படி போனால் நமக்கு என்ன? சோ புக்ல இருக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வச்சு பார்த்தா தான் உங்களால சார்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சோ எல்லாரும் இப்ப நீட்டா ட்ரை பண்ணுங்க. இவங்க இதையவா ட்ரை பண்ணுறாங்க? ஆளாளுக்கு வேற என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்து கெமிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடிக்கல. எனக்கு இந்த காதல் காட்சி பிடிக்கவே இல்லை. என்னங்கடா டே, காதல் காட்சிங்கிற பேரில் கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லாவே இல்லைடா. போன சீசனில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அவனும் என்னை இந்த டைலாக் பேச வைக்கிறீங்க போன சீசனை பற்றியே. இந்த சீசனில் கொஞ்சம் நல்ல காட்சியாக வச்சிங்கன்னா நான் ஏன் போன சீசனை பற்றி பேச போகிறேன்? ஓ, நீ அப்படி வரியா? இல்லை, இது ரெண்டுங்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்காடா லேபு? கெமிஸ்ட்ரி லேபுக்கு வந்தீங்க? ஆக மொத்தத்தில் எவனும் வந்து அந்த லிக்யூட்லாம் வந்து இது பண்ண போகிறது இல்லை. இவங்க தான் வந்து ஒன்றோட ஒன்றா லிக்யூட் ஆகிட்டு இருக்காங்க. டேய் என்னங்கடா, நீங்கள் மட்டுமாடா லவ் பண்ணீங்க? என் சிங்கம் சிறுத்தை அங்கே காதலில் இறங்குனுச்சுன்னா அந்த இடமே அப்படியே அலரும். இப்போ பாருங்கள் சிறுத்தையோட லவ்வை. என்ன கீழே ஊத்துறா? சிறுத்தையோட லவ்வெல்லாம் வந்து இங்கே ஏதோ எடுப்பு துடுப்பு எதுவும் வேலைக்கு ஆகலையோ என்னமோ. கப்பல் கரை ஏறுது. நம்ம சிறுத்தை எப்படியாவது துடுப்பு போட்டு காதலை வந்து மறுபடியும் கரை சேர்க்குறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். வேணுமா? வேண்டாம். பாவங்க
என் கருஞ்சிறுத்தையோட காதல் வந்து சின்ன பின்னமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதை நினச்சி தாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது. டேய், கார்த்தியும் தாண்டா காதல் பண்ணுறான், அது உன் கண்ணுக்கு தெரியலையா? மற்றவன் பண்ணுறது மட்டும்தான் தெரியுதா? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடவுளே சேவ் மீ. உனக்கு இப்போ கடுப்பாகுதோ இல்லையோ, ஆனால் பார்க்குற எங்களுக்கு காண்டாகுது. ஏன்னா காதல் காட்சிங்கிற பேரில் கண்ட கருமாந்தத்தையும் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸாக வந்து நல்ல நல்ல சீனாக வந்து காமிச்சிங்கன்னா எங்களுக்கும் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொந்தளிக்கிறாங்க பாருங்க. இங்கே கலவரங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதை நினச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு சண்டையாடா? போ வேணாம். அதில் அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? என்ன அடிமா அடிச்சுக்குவாங்க, இஷ்டத்துக்கு அடிப்பாங்க, திடீர்னு அடிச்சுக்குவாங்க, திடீர்னு பிடிச்சிக்குவாங்க. அதில் வெறும் ஃபைட்டுன்னா அப்படி இருக்கும். இவங்க கடைசி வரையும் வாயிலே வடை சுட்டுட்டு போயிடுவாங்க போல. ஏன்னா மேம் வந்து கிளாஸ் கூட சைலண்டா வைக்க முடியாதுன்னு தூக்கிட போறாங்க. எல்லாம் சரிங்க. நல்ல காமெடி காட்சி ஓடுதுல, பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுங்க. அது காமெடி காட்சி இல்லைடா, சண்டை காட்சி. பார்க்குற ஆடியன்ஸுக்கே புரியாத அளவுக்கு, சண்டைங்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேடா டேரக்டரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணா சார் வந்து புல்லட்கிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போன்னு வந்து பார்த்து வாட்ச்மேன் வந்து ஒரு லெட்ரு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் இல்லை, இந்த ஸ்கூல் இடிக்க போகிற மேட்டரை பற்றி கவர்மெண்ட் லெட்ரு வந்திருக்கான். அதை பற்றி தான் வந்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவதைய கலாய்க்க முடியுமா? கையெடுத்து கும்பிடதான் முடியும். பார்த்தீங்களா, இவனை பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் காதலுங்கிற பேரில் கரண்டை பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏண்டா, ஒரு பொண்ணு கிடச்சிட்டா சிக்கிட்டானா இப்படியாடா அநியாயமாக வந்து பேசணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசுறீங்களேடா? டைலாக்காவது நல்லா இருக்கா? பிரயோஜனமாக வந்து ஒரு லவ் டைலாக் வச்சா கூட பரவாயில்ல. இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, அவங்க வீடு. அவங்க வீட்டை பார்த்துக்கிற வேலைக்காரங்க தான் நாம. ஐயையோ, அப்போ இந்த பொண்ணு வந்து பணக்காரர் இல்லையா? வேலை செய்கிறாங்களா? வேலைக்கார விட்டு பொண்ணா? அப்போ நம்ம மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நம்ம பையனோட நிலைமை என்ன ஆகுறது? இந்த பொண்ணை நம்பி தானே அவன் விட்ட இடத்தெல்லாம் வந்து திரும்ப பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஐயையோ, பாவம், அவன் நிலைமை ரொம்ப சேடாக போகுது. இன்னும் இது திறந்து பாரு. இப்போ இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னவா இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு தெரியும் என்னவா இருக்குன்னு. என்ன பைக் வாங்கியிருப்பாங்க, அதை உள்ள சாவியை வச்சு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, அதுதானே? சொன்னேன்னா எப்படியோ நம்ம கார்த்தி இனிமேல் பைக்கில் வந்து அலப்பறை பண்ணுவான். ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டான். வண்டியை எடுத்துகிட்டு ஊராக சுற்றுனா, தெருவா. இவனுக்கு என்னப்பா, அவங்க அப்பா போலீஸு, தெருவா என்ன ரோடாக கூட சுற்றலாம். இவங்களை பார்த்துறீங்களா? இன்னும் இவனுங்க வேறு ஒரு சைடு வந்து இன்னமும் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய், உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கிங் ஆஃப் கவின்னு யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுகள் ஸ்கூலில் வந்து இருக்குது. போயிட்டு கேட்சப் பண்ணிக்கோங்க. கூல் சுரேஷு வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இங்கே யாரும் நம்ம சொல்கிறத கேட்குறாப்புல இல்லை, நீயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோ. ஓகே, அடுத்த எபிசோடு அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.